ஏப்பா ஒன்னகிட்ட வர நான் விட்டுதான்டா நீ பிறந்த முட்டா போல. ஆமா என்னமோ கையில தட்டுப்பட்ட மாதிரி ஆளை கிளம்பு. இதான் அண்ணடே இல்ல அண்ணங்காரன் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லடா. என்ன சொல்ற? முடியாதாலும் பேசாட்டி உட்காரவா? ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் போடுற போடு தாண்டா கிழக்க வழுக்குது. அப்புறம் உனக்கு அப்புறமா ஒரு பாட்டு சொல்லித்தரேன். பஜனைக்கு பூரா பாடு. இவன் பேசுறதுக்கு பாவம் ஆத்தா என்ன பண்ணுவா சும்மா. ஆமா இப்ப கையில தட்டுப்பட்ட மாதிரி எங்க இதானடா ஊழ டவுசருக்குள்ள 7 மாசமா தட்டுப்பட மாட்டேன்ருச்சு. சரி இருக்கட்டும். அவளை பார்க்கையில வர்ணிக்க ஆசைப்படுறேன். எப்படி வர்ணிக்க தெரியுமா? கூட மேல கூட வச்சு கூடலூர் போற புள்ளே, கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, என்ன கூட்டிக்கிட்டு போடி கொஞ்சம் நானும் கொஞ்சம் வாரு புள்ளே. ஒத்தையில போறியடி வெகு தூரமா, ஒத்துக்கிட்டு நான் வர நெடுங்காலமா, நீ வேணான்னு சொன்னால் வருவேன் பின்னாலமா. கோடி அருவி கொட்டுதே அடிங்கொம்மாலே. என்ன கொம்மால சாமி கும்பிடுறது அம்மா மருமகளா மருமகளா அருகட்ட முட்டாப்பாளைய உனக்கு சின்னம்மாடா இது. மருமகங்க உனக்கு வா 2 பேரும் குலுக்குவா. அதட்ட கேளுங்க யார லவ் பண்ணுதுன்னு. டேய் வா 2 பேரும் குலுக்குவா. யாருக்கு முன்ன விழுகுதோ அவங்களுக்கு. என்னது புள்ள முன்ன வந்தாலும் அந்த புள்ள வராது, கொஞ்சம் லேட் ஆகி வந்தாலே வரும். எப்படி சொல்ற? மருந்த குடி நீ போ. எப்படி சொல்ற? முன்ன வந்தாலும் வராது, லேட் ஆகி வந்தாதான் பிடிக்கும். அப்படி லேட் ஆகி வந்ததுனால தானே நீ வந்திருக்க. இருக்கட்டும். ஹாய் ஹாய் பொம்பளை பிள்ளை. ஹாய் ஆம்பளை பிள்ளை. ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. உங்களை பார்க்கையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்கையில ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. என் சைஸ் என்ன காமிக்கிறேன். நானும் என் சைஸ் நானும் காமிக்கலையே. ஒரு பெண்ணுக்கு இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஆம்பளைக்கு இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல பேச்சுக்கு பேச்சா? பேச்சுக்கு பேச்சு. டேய் தரணி ஆனந்தராஜ் மரியாதை கெட்டு போகும். ஜோரு போட்டேன் நான் போட்டேன். சுகமா இருக்குன்னு படுத்துக்கிறீங்க. நான் பொட்டி கலண்டிருக்கு நீ படுத்துக்கறியா? யாருக்கு புட்டி கலருது? யாருக்கு இது கலர்னு பாப்பா. முட்டிய கலட்டாம விட மாட்டேன். நானும் உன் சட்டிய கலட்டாம நானும் விட மாட்டேன். நான் சட்டி ஓடுறது எனக்கு பழக்கமே இல்ல. நீ என்னதான முண்டை போட போற? ஏய் மரியாதை கெட்டு போகுது. இந்த அரட்டல உருட்டல ஊளு போட்டு நிப்பா பாரு. அவகிட்ட தான் வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. ஓ இத கலண்டு போய் மத்தங்க. அம்மா வெறிய மம்மா கொடுக்கு. அப்பா என்ன கொப்பா கொடுக்கு. நிறுத்தலா. நீ நிப்பாட்டியா? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இப்படி மூடிக்கிட்டு இருந்தா மஜரா தெரியும். மூடிக்கிட்டு இருந்தா திறந்து விடுறா தெரிவாங்க. இங்க பாரு மூடிக்கிறதுன்னு அவன் மண்டியாட்டிட்டான். யா நல்ல ஓசில படம் பார்க்க ஆளு தெரிவே. ஆமா ஆளு மணிஜர்மா. இந்த வாரியா பொம்பளை எப்படி இது பழகணும்? ஆம்பளை எப்படி நீ பழகு முதல்ல. ஆம்பளை பத்தி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. பொம்பளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ருசி கிடையாது. ஆம்பளை நினைச்சா எதையும் சாதிப்போம். பொம்பளை நாங்களும் நினைச்சு நாங்களும் எதையும் சாதிப்போம். ஒற்றுமையின் சிகரமே ஆம்பளை தான். ஒற்றுமை சிறந்தது பொம்பளை தான். என் நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கை உள்ளவே ஆம்பளை. சொல்லிருக்காங்க. என் நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கை தான் இருக்குன்னு உள்ளவே ஆம்பளை. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பொம்பளை தன்னம்பிக்கை கிடையாது. இல்ல ஆம்பளைக்கு தன்னம்பிக்கை இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு. எங்களுக்கு இருக்கு. அங்க பாரு தன்னம்பிக்கையில அந்த தம்பி கையில புடிச்சு படுத்துட்டான் பாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த அதிர்ஷ்டம் அளவக்குன்னு. இல்ல நான் என்ன ஏன் பண்ண முடியும் அதுக்கு? நீங்க கையில புடிச்சிட்டு போடு. ஜோரு ரொம்ப பேசுற. நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஜோரு நான் சொன்னா என் வர்க்கம் கேட்கும். நானும் சொன்னா எங்க வர்க்கம் கேக்குமே. உன் வர்க்கம் கேட்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு எங்க வர்க்கத்துக்கு உள்ள தகுதி உன் வர்க்கத்துக்கு கிடையாது. யார் சொன்னது? ஒற்றுமையின் சிகரம். நீ செக் பண்ணி பாரியா முதல்ல தெரியும், அதுக்கப்புறம் பேசு. செக் பண்ணி பார்க்கவா? அப்படியா? ஆமா. எதுக்குமா நீ வீட தோத்து போக வேணாமா விடுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொன்னா எதையும் விசாரிக்க முன்ன எதுவும் சொல்ல கூடாது சரியா? நான் சொன்னா என் ஆண் வர்க்கம் கேட்கும். நான் சொன்னா என் பெண் வர்க்கம் எனக்கு கேட்கும். ஏன் கேட்க மாட்டாங்கன்றீங்க? பாப்போமா? கேட்க மாட்டேங்க நீங்களா சொல்ல கூடாது. நான் நிரூபிப்பேன். அது நானும் நிரூபிப்பேன். பாப்போமா? பாப்பா. ஆண்கள் ஜோர கை தட்டி விசில போடுங்க பங்காளில. கை தட்டி விசில போடு. இது எங்க ஆளுங்களுடைய ஒற்றுமை. நான் சொன்னேன் என் மங்காளிய நிரூபிச்சாக. சரி. நீ அதே மாதிரி சொல்லுவாப்பா. என்ன கை தட்ட சொல்லவா? கை தட்டி விசில் கொலவ போட சொல்லுவாப்பா. அத்த கொலவ போடுங்க தா. இரியா முதல்ல கேட்க முன்ன உனக்கு என்ன அவசரம்? இருங்க. கொலவ போடுங்க தா. இருங்கப்பா. ஏன் அமைதியா இருங்க. கொலவ யாருக்கும் போட தெரியாதா? மூத்தட்டா
வாங்கி குடுறா முண்டை மூத்தத்தை குடி அறிவு வருதான்னு பாப்போம் எங்க அங்க அத போடுறாங்கல்ல எங்க இல்ல யோ காது கேட்டு கேக்குறியா உனக்கு 2 பொம்பளை போடுறதா கொலவை பின்ன யாரா போட்டவள உனக்கு என்ன ஆம்பளை பைய இவ்வளவு பேர் உட்கார்ந்து விசிலடிச்சானே அதாவதுங்க பெண்களுக்கு என்னைக்கு இருமா சபையில இருமா சொல்லுங்க ஆம்பளை பைய இவ்வளவு விசிலடிச்சானே சரி உன்னை மூத்தரத்தை குடிக்க சொல்லனா இல்ல ஆனா பொம்பளை 2 பொம்பளை விசில் அடிச்சிட்டு சொல்லிட்டு கொலை போட்டுன்னு போய் சொல்லிட்டு குடின்றேன் என்ன இல்ல மூத்தரத்தை போட தெரியாது நினைச்சிட்டு தெரியீங்களா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மூத்தரத்தை குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் அது பின்னாடி சொல்றேன் இப்போ உனக்கு அடுத்து 2வது ஓட்டி வைக்கிறேன் கேளுங்க ஆண்கள்ல 2 கையை தூக்குங்க பங்காளியா தூக்குங்க 2 கை தூக்குங்க குஞ்ச பிடிச்சு கடிச்சு வைக்க போறே மாறிடியே அதே மாதிரி உங்க பொம்பளைய 2 காலை தூக்க சொல்லுமா அக்கா தங்கச்சியா தூக்க சொல்லியா உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா சோறு தின்னி சோறு சுண்ணா தின்னீங்க ஆடி லூசு நான் சொல்றேன் கேளு சொல்லுங்க என் அக்கா தங்கச்சின்னா என் மகளா இருந்தானே பொம்பளை தானே பொம்பளை தானே ஒரு குடும்பத்துல ஆம்பளை காலை தூக்குற காட்டிலும் பொம்பளை காலை தூக்குனாதே குடும்பம் நல்லா இருக்கும் என்ன காலை தூக்குறது இப்ப நீ வயசுக்கு வந்துடுற உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க குச்சுக்குள்ள போய் கட்டி குச்சுக்குள்ள வச்சிருப்பாங்க வச்சு பூப்புனித நீராட்டு விழா வச்சு ஆளாத்தி எடுப்பாங்க ஆமா எடுப்பாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் பெத்த மகளே இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தேன் ஆமா இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டேன் எப்படி பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பெரிய மனுஷி ஆயிட்டேன் நம்ம குடும்பமான உன் கையில இருக்கு எல்லாமே அத மனசுல வச்சு வலது காலை தூக்கி வாமான்றாங்க அப்ப காலை தூக்குறது யாரு யார் பெண்கள் நாங்க தான் தூக்குறோம் கல்யாணம் முடிச்சு போற மாமி என்ன சொல்லுவா என்ன சொல்லுவா மருமகளே மருமகளே என் குலதொலைக்கு வந்த மணமகளே இந்த இத புடி குத்து விளக்க புடி அப்ப உன் வலது காலை தூக்கி வச்சுவான்றாங்க அப்ப காலை தூக்குறது யாரு பெண்கள் நாங்க தான் அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு நீ கோவிச்ச இன்னும் கொண்டு தூக்கம் பாத்தியா நீ குடிச்சிட்டு வந்து வீட்ல சண்டை போட தூக்கி போட்டு மிதிப்பம் பாத்தியா அப்பமா தூக்கும் அதுவும் தூக்குறது தானே அப்படி தூக்கி போட்டு மிதிச்சுனாத்தான் யார் தண்ணி அடிக்க போறான் அப்ப மிதிச்சுனாத்தான் உங்களுக்கு சாணி எடுத்து போகுமே அதுக்காக ஐயோ என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டாரு ஆத்தாடி அவன் எங்க எதுக்கு விட்டாதானே மிதிப்பீங்க அவன் சாப்பிட்டது ஏதோ பாவம் கட்டிங்க ஒரு 3 ஒன்றும் சாப்பிட்டுருப்பான் இந்த பொம்பளை பாருங்க 30 கோடி குடிச்ச மாதிரி ஊரே ஐயோ ஆத்தாடி நாங்க குடிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா யார் காரணம் சண்டாளியா நீங்க தான் யோ ஓ சுயநலத்துக்கு நீங்க குடிக்கிறீங்க அதுக்கு உடனே நீங்க தான் காரணம் சொல்ல கூடாது சரியா ஏய் சொல்றேன் கேளுங்க ஒரு ஆம்பளை தண்ணி அடிச்சிட்டு வந்தானா பொம்பளை என்ன செய்யணும் குடிகாரன் வந்து பச்சை புள்ள மாதிரி சரி அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா அழகா சாப்பிட்டு படுத்துருவான் என்ன செய்யணும் இந்த அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க ஆமா இவர் சம்பளாத்தியம் மன்னிட்டு வந்ததுக்கு இசுக்கு நாங்க இது வறுத்து தரணுமா அப்பத்தான் அவனுக்கு சுருக்குன்னு கோவம் வரும் தூக்கி போட்டுக்கிட்டு இதே மிதிப்பேன் ஏண்டி நான் சம்பாரிச்சிட்டு வந்தேன் என்னடி சொல்றேன்னு இப்ப சொன்னியே மூத்தரம் குடிக்க சொல்லி ஒரு ஆம்பளை பொம்பளை மூத்தரத்தை குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா நீ தான் சுள்ளங்குடியில இருக்கக்கூடிய பசுவை மாடு சரி நான் யார் தெரியுமா யாரு இந்த ஊர் கோயில் கருப்பனுக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை சரி நீங்க பசுவை மாடு அமாவாசை நேரத்துல செனக்காக கத்திரிய எப்படி கத்திரிய எப்படி இதுக்கு என்ன அர்த்தம் செனக்கு தெரியலையா அப்பா அர்த்தம் தெரிஞ்சா செஞ்சிரியா நீ இல்ல மாட்டேன் உடனே இந்த பதிக்கு என்ன விஷயம் பசுவ மாடு கூப்பிடுது எப்படி எங்க இருக்கீங்க எதுக்கு மைத்த புடுங்க உடனே இந்த கோயில் கால என்ன சொல்லுது என்ன சொல்லும் இதுக்கு என்ன அர்த்தம் இப்பத்தான் பாதன குறிச்சி விளக்குக்கிட்ட மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன் உடனே திருப்பி பசுவ மாடு இதுக்கு என்ன அர்த்தம் சீக்கிரமா ஓடியாங்க எதுக்கு அது எதுக்குயா பொங்காசு போட காலையில சும்மா இருக்குமா 4 கால் வாசல்ல ஓடியாருன்னு சொல்லுது சொன்ன உடனே திருப்பி பசுவ மாடு சொன்ன உடனே என்ன அடத்துது அப்ப ஆரம்பிடா காளையா காலை சும்மா இருக்குமா பின்ன என்ன பண்ணாது பின்னதே பண்ணும் ஐயா என்னையா பண்ணோம் இன்னும் சிக்னல் வெள்ளையேன்னு எதிர்பார்க்கும் பசுவ மாடு எப்படி சிக்னல் கொடுக்கும் எப்படி என்னையா சத்த பசுவ மாடு இப்ப சிக்னல் கொடுக்குது மூத்தரத்தை வெளியே விடுது சரி காலை சும்மா இருக்குமா என்ன பண்ணோம் என்ன சப்பு சப்பு நக்குறீ என்ன மூஞ்சிய சுளிக்குது ஏன் மூஞ்சிய சுளிக்குது எதுக்கு மூத்தரை இனிக்கலையா உப்பு கைக்குதா ஆமா இனிக்கவா செய்யும் உப்பு கைக்கதான் செய்யும் நீ குடிச்சிருக்க உனக்கு தெரியும் காலை மாடு சும்மா இருக்குமா என்ன பண்ணும் நல்லா இங்க திரும்ப எதுக்கு
பொசிஷன் வேணும்லம்மா. ஓ பொசிஷன்ல அனுபவம் பேசுது. சொன்னீங்க பக்கத்துல ஏய், பொம்பளை பிள்ளைய தொடாதே. அப்பா விட்டு அடிக்க சொன்னாலும் சரி, உங்க ஆத்தால விட்டு அடிக்க சொன்னாலும் சரி. எங்க ஆத்தால அடிப்பா காய் பரவாயில்லையா? வாயை வச்சு அடிச்சா சரி. ரொம்ப பேசுற. நீங்க ரொம்ப பேசுறீங்க. அம்மா இங்க பாருங்க. நான் யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன். யாருங்க நீங்க? நான் பெரிய மந்திரவாதி. மந்திரவாதியா? என்ன சொல்றீங்க? பல மந்திரங்கள் பண்ணுவேன். என்னென்ன மந்திரம் பண்ணீங்க? யாரு மந்திரத்தை பண்ணி இதுல ஓட்டேன்னு வச்சுக்கோ. எதுல போடுவீங்க? வாயை கட்டி உங்க வாயில போடுங்க. வாயை கட்டி பிடிவேன். வாயை கட்டிடுவீங்களா? வாயை. ஓ அப்பனா பேச விடாம ஆக்கிறீங்க. மேவாயை கட்டி